Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மயிலாடுதுறை செம்பனார்கோவில், தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருவம் தவறி மழை பெய்ததாலும் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததாலும் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1,00,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானது. பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். நாங்கள் இன்றைக்கு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலமாக இதே போல தான் எங்களுக்கு தொடர்ந்து அழிவு வந்து கொண்டு இருக்கின்றன. இதற்கு அரசு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கவில்லை, எந்த காப்பீட்டும் கொடுக்கவில்லை, எந்த வறட்சி நிவாரணமும் கொடுக்கவில்லை. இது காரணம் விவசாயியை வஞ்சிக்கின்ற ஒரு வகையில தான் இந்த அரசு இருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மந்தகதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணியால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. மந்தகதியில் நடைபெற்று வரும் இப்பணி காரணமாக அங்கு நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் விடுமுறை கழிந்து சென்னை திரும்பியவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சுற்றுப்பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாபநாசம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பருவம் தவறி மழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 800 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகையுடன் நிவாரணமும் வழங்க விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். சம்பா நெல் சாகுபடி செஞ்சிருந்தோம். இதில் வந்து தற்போது பெஞ்ச பருவம் தெரிஞ்ச மழையினால் வந்து என்னாண்டாக்கா அம்ட்டம் சாஞ்சு போய் நெல் வந்து என்ன தண்ணியில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணியில் மிதப்பதனால வந்து அனைத்து முளைத்து வீணாக போயிடுச்சு. இந்த காலதாமதமாக பெய்த பருவமழை காட்டுறதுனால அந்த சீற்றத்தில் எல்லாம் கீழே படுத்துடுச்சு. அது தண்ணி கடந்த மழை தண்ணியிலையும் அந்த ஏற்கனவே உள்ள தண்ணியிலையும் கடந்து முற்றிலும் அழுகி நிலைய போயிட்டு இருக்குது. அதனால பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. எங்களுக்கு அறுவடை ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி காலதாமத மழை வந்ததுனால எங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு.